நம்ம வந்திருக்கேன் பார்த்தா அது வாய் வேற வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது இடம் எங்க சொன்னது தானே இது எங்க லேக் பாயிண்ட் வந்திருக்கோம். ஸோ போட்டிங் பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து டிக்கெட் வாங்குறோம் ஃபோட்டோஸ் பார்த்துக்கு. தான் டிக்கெட் வாங்கிட்டு ஃபோட்டோஸ் போனோம். ஸோ ½ அன் ஹவர் ஆகணும், ஏன்னா அதில் புக்கிங் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு ½ அன் ஹவர் பார்த்தோம்னா நமக்கு வந்து போட் கிடைக்கும். ஸோ ஃபோட்டோஸ் போனோம்னா ½ அன் ஹவர் ஆகும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது. ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானமா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். லேக் பாயிண்ட் வந்துட்டு ½ அன் ஹவர் சொல்லியிருக்காங்க பார்ப்போம். லேக் பாயிண்ட் வந்துட்டு டேரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் வர்றதுக்கு பார்க்கலாம். வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், இவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ஒரு 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 ஒற்றுமையே இல்லை. தூக்கிட்டோம் கிளம்பிட்டோம். சத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. பெடல் போட்டிங் வந்தோம். ஒரு 4 பேருக்கு 300 ரூபாயா? 300 ரூபா ½ அன் ஹவருக்கு. சீரியஸா ஒர்த்து கைஸ். 2 கிலோ இறக்கி வச்சிடலாம் அவனை. நம்ம தான் இன்னும் மிதிக்கதான் முடியல. இந்த 4000 கிலோ வெயிட் வச்சுக்கிட்டு நம்ம தான் எல்லாரும் நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான் கூப்பிடணும் இனிமே இந்த போட்டுக்கு. ஆமா, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான். ஏரி மொத்தமும் சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு அந்த லேக்குக்கு போனோம், போட்டிங் போனோம். ஸோ ½ அன் ஹவர் போட்டிங் 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. 4 பேர் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு அப்படியே பச்சி அதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம். பைக்கை வந்துட்டு ஒரு பர்பஸ் பண்ணி கேட்டிருந்தாங்கன்ட்டு அங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு 4 o'clock மறுபடியும் கிளம்பி வியூ பாயிண்ட் இந்த மாதிரி லேக்கு, வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி போகலான்ட்டு இருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி இங்கே இருக்குது, நாளைக்கு இதே மாதிரி அட்வென்ச்சர்லாம் இருக்குது. அதை போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறது தான் நம்ம ஐடியா. ஸோ என்ன நடக்குது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்படியே போக லாக் கன்டினியூ பண்ணுறேன். இந்த அண்ணன் வந்துட்டான், இங்கே பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டான். போகலாம். ரைஸ் லஞ்ச் ஐர மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்பு ஃபேவரெட்டு இவருக்கு தான். பாருங்கள், வெளுத்தெடுக்க போகிறாரு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடாம சொல்லக்கூடாது. அவன் சொல்லட்டும். எனக்கு வேணா கேட்கணும். ஆமாம், இல்லைன்னா சும்மா உட்காந்து கேட்டுதான். இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் போகிறோம். 4 மணிக்கு வந்து ரூம்ல படுத்து. ஆமாம், தள்ளி விடுவேன். தள்ளி விட்டுன்னா எங்கள் அப்பனும் பதில் நீ சொல்லிடு. அந்த பிபி வாங்கி தர எனக்கு. சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. ஸோ வந்துட்டு வியூ பாயிண்ட் போகிறோம். 4 மணிக்கு வந்து படுத்தோம், நல்ல தூக்கம். ஸோ தூங்கிட்டு இப்போ இருந்துச்சு, காஃபிலாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் போகிறாங்க. வியூ பாயிண்ட் போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு. ஆல்ரெடி சன்லைட் இறங்கிடுச்சு.
பியூட்டி ஆஃப் சேலம் செம்மையாக இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்க அந்த ரோடு ஏற்காடு மேலே வர்றதுக்கான ரோடு கேமராவில் பார்க்குறத விட இங்கே வேற மாதிரி இருக்குது வியூ பாயிண்ட். ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸு. நைட் டயத்தில் பயங்கரமாக இருக்குது. வந்து பார்த்தா தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் கேமராவில் பார்க்குறத விட. ஸோ கைஸ் வந்து பாருங்கள், மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸு. என்ஜாய் பண்ணலாம் கன்ஃபார்ம், அது ஷோர். வியூ பாயிண்ட்டுக்கு வந்தேன், ஒரே குளிர் கைஸ், லேட்டாக குளிர். அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. வந்தோம், வியூ பாயிண்ட் பார்த்தோம், மேகி பஜ்ஜிலாம் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செம குளிர், கால் தாங்க முடியல. இவங்கெல்லாம் எப்படி சரியாக பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு செட் ஆகலை. பாருங்க ஒருத்தன் கால் பற்றிட்டான். 7 மணி வந்துருச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு அவ்வளோதான், போய் படுத்து தூங்க வேண்டியது. நம்மளெல்லாம் முடியாது இந்த குளிரில். நம்ம டீம்ல ஒரு நியூ மெம்பரை காட்டுறோம் பாருங்க, இவர் தான் சூர்யா, நம்ம டீமோட நியூ மெம்பர். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். இப்படா அப்படியே நியூ மெம்பர். இனிமே இவரை எங்க போனாலும் நம்ம தூக்கிட்டு போறோம். சரியா? அல்லையா? ஏன் ஓடிடுறியா? ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. பண்ணு ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன். ஓகே செம்ம பண்ணு கைஸ். பயங்கர சூரியா கூட அதனால அப்படியே வச்சுட்டு வைப் செட் ஆயிடுச்சு. அவனோட விளாண்டு கிளம்பியாச்சு. அப்படியே போயிட்டு தூங்க வேண்டியதான். செம்ம கொடுது. என்ன சாப்பாடுன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தூங்குவோம். இதுங்களாம் நம்மளால முடியாது. போயிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். ரூம் போ மைண்ட் செட் இல்லை. ஸோ அதனால நாங்கள் நடு ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இப்போ கூட சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அப்படியே சுற்றுவோன்ட்டு ஐடியா என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ அதான் சுற்றிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். இங்கெல்லாம் ஆனால் கொஞ்சம் கூலிங் இல்லைடா. ஐயோ அங்கே தாண்டா நடுக்க விட்டுடுச்சு. சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். போர் அடிக்குது, ரூமில் இருக்கேன். அந்த சுற்றுறதுக்கு தானே சுற்றுவோம். நீ யார் என்ன சொல்ல போகிறான்? நடந்த அநியாயத்தை பற்றி சொல்லுங்க. ஒரு குரூப் நாசமா போயிருவீங்கடா. போட்டோ கூட எடுக்க விடல. எங்க சர்ச்சுக்குள்ள போனோம். எந்த சர்ச்சிலும் இப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க. அதான் யார் எப்போ வேணா சர்ச்சுக்கு போகலான்றது ரொம்ப ஹாஸ்டல் பேசிட்டாங்க. எப்படி சொல்லணும் தெரியுமா? தம்பி இந்த மாதிரி கிளம்புங்க தம்பி திட்டாருன்னு சொன்னா போக போறோம். நமக்கு தம்பி நீ இவ்வளவு எடுத்துட்டு இருக்க அப்படின்னு